ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நம்ம சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, அவியல் இப்படி சாப்பிட்றோம். ஆனால் வாய்க்கு ருசியாக 4 வாய் சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த குழம்பு ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இது நான்வெஜ் பிரியர்களுக்கு இந்த குழம்பு கண்டிப்பாக பிடிக்கும். நல்லா காரசாரமாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா 2 நாள் என்ன 3 நாள் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் சொல்லிக்கவே வேணாம். குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம். பிகினர்ஸும் கூட பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி ஹெல்தி அண்ட் டேஸ்டி ரெசிபீஸில் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறோம் சண்டே. இந்த வீடியோ சண்டே எடுத்தது. இது ஃப்ரைக்காக எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய வால் தலைப்பகுதி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது வேஸ்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக அதை ஒரு சிம்பிளாக குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு குழம்பு வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கிறேன் ஹாட் வாட்டரில். இங்கே ஒரு பழுத்த தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ புளியை கரைச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி ஊற்றிட்டு ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ்க்காக நான் இதை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறேன். புளியை கரைச்சி ஊற்றிட்டு இந்த பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா தக்காளியை அந்த புளி தண்ணியிலையே நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. கையாலேயே நல்லா கரைச்சிடணும். நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திங்கன்னா தான் நல்லா கரைக்க முடியும். இந்த அளவு புளியும் தக்காளியும் கரைச்சி எடுத்து ரெடியாக வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அது இப்போவே நான் சேர்த்திட்டேன். இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. இப்போ ஒரு கனமான ஒரு கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 100 ml நல்லெண்ணெய். 100 ml கொஞ்சம் குறைவாக இருக்கும். நான் ஊற்றிக்கிறது ஒரு 60-70 ml இருக்கும். இப்போது எண்ணெய் சூடான கடுகு, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்திக்கோங்க. இந்த மீன் குழம்புனால வெந்தயம் சேர்த்துனா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்தயம் பொரியணும். அதுக்கப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஃபைனலாக போடுங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுட்டு அதுவும் பொரிஞ்சோடனே 2 காஞ்ச மிளகாய், ஒரு 20 பல் பூண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க. 2-3 கொத்து கருவேப்பிலை தாராளமாக சேர்த்திட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 வெங்காயம் 25 வெங்காயம் சேர்த்திக்கிறேன். முழுசாக போட்டுக்கோங்க. கட் பண்ண வேண்டாம். முழுசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போவே அந்த நல்லெண்ணெய் வாசனை தூக்கலாக இருக்குது. பூண்டெல்லாம் போட்டுக்கிறோம் இல்லைங்களா, வெந்தயம் பூண்டு எல்லாமே. இப்போ ரொம்ப வதங்கக்கூடாது, சுருள வதக்கக்கூடாது வெங்காயத்தை. இந்த அளவுக்கு வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டால் போதும். ஏன்னா குழம்புல அப்படியே முழுசாக இருக்கணும் அந்த வெங்காயம். அதனால தான் நம்ம ரொம்ப வதக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இந்த அளவுக்கு லைட்டாக நிறம் மாறி வந்தால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையே இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ நான் சிம்மில் வச்சுக்கிறேன். ஃபுல்லாக சிம்மில் வச்சாச்சு. வச்சுட்டு ஒரு 10 செகண்டுக்குள்ளே இதை போட்டு எல்லாமே கலந்துடணும். ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டாம். ஏன்னா மசாலா கருகிரும் இல்லைங்களா, அதுக்காக. இப்போ நம்ம ஆல்ரெடி புளி, தக்காளி, உப்பெல்லாம் போட்டு கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணி நம்ம புளி கரைசல் இதில் சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த மிளகாய் தூளெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் எல்லாமே அது நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பார்த்திங்களா. இப்போது அந்த திக்னஸ் இந்த அளவு இருக்கா, நம்ம கரெக்டாக போச்சு. கொதித்து வரும். வேறு பாத்திரத்தில் வச்சுருக்கலாம். இருந்தாலும் நம்ம கொதித்து வரும்போது பார்த்திங்களா இப்போ கரெக்டாக இருக்குது. அது கொஞ்சம் வற்றணும் தண்ணி. நல்லா கொதித்து வரும்போது நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறோம் இல்லைங்களா, அந்த வெங்காயம் பாருங்கள் அப்படியே தகன்னு இருக்குது. அவ்வளோ சூப்பராக நல்லா கொதிச்சு இப்போவே வெறும் எம்டியாகவே இந்த குழம்பு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லா இருக்குது. வாசனையும் சரி. இப்போது இந்த மாதிரி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் மீன் துண்டுகளை இதில் சேர்த்திடலாம். ஒரு 4-5 பீஸ் தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த மீன் குழம்பு அப்படின்னால ஒரு 2 பீஸ் போட்டாலே போதும். அதனுடைய
டேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக வந்துடும். இன்றைக்கி வந்து நான் மாங்காய் இல்லை அதனால் சேர்த்துல. மாங்காய் இருந்துச்சுன்னா, பச்சை மாங்காய் இருந்துச்சுன்னா ஒரு அரை மாங்காய் துண்டுகளா கட் பண்ணி நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போது கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக 2 கொத்து மேலே போட்டு விட்டுடலாம். நல்லா கொதித்து வந்தோடனே மீன் அப்படியே மேலே எலும்பி வரும். ரொம்ப நேரம் விடக்கூடாது. ஒரு நிமிஷமே அதிகம். சரிங்களா? அந்த அளவுக்கு இப்போ மேலே அப்படியே வருது பாரு, உங்களுக்கே தெரியும். இப்போது பாருங்கள், மீன் வந்து நல்லா வெந்து வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸை பார்த்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த காரசாரமான குழம்ப கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி. தேங்க்யூ.